ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வாங்க இன்றைக்கி நம்ம கருப்பு உளுந்தும் கேரட்டும் வச்சு ஒரு சூப்பரான சட்னி பார்க்கலாம். இது செய்கிறது ரொம்ப சுலபம். அது இல்லாமல் இதை நம்ம சட்னியாக மட்டும் இல்லாமல் இட்லி பொடியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இட்லி தோசை இது மேலே தூவியும் சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு நான் 2 துண்டு இஞ்சி 10 பல் பூண்டு எடுத்துருக்கேன். இதெல்லாம் எண்ணெயில் நல்லா வதக்கிடுங்க. கொஞ்சம் செவக்கிற மாதிரி வரும்போது 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. கடலைப்பருப்பு கொஞ்சம் ஒரு பாதி செவந்த மாதிரி வரும்போது 5 ஸ்பூன் நான் உளுந்து எடுத்து வச்சுருக்கேன். அந்த தோல் உளுந்து எடுத்து வச்சுருக்கேன். கருப்பு உளுந்து இருக்குல்ல, அது போட்டிருக்கேன் நான். நீங்கள் தோல் இல்லாத உளுந்தும் சேர்த்துக்கலாம். அது போட்டாலும் நல்லாயிருக்கும், இது போட்டாலும் நல்லா தான் இருக்கும். உளுந்தும் கொஞ்சம் நல்லா செவந்து வரும்பொழுது ஒரு 2 துண்டு தேங்காய் எடுத்திருக்கேன். தேங்காய் 2 துண்டுனா ஒரு துருவி வச்சோம்னா ஒரு 5-6 ஸ்பூன் வரும். அந்த அளவு எடுத்துக்கோங்க. கேரட்டும் அதே சைஸும் ஒரு 5-6 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஆனால் நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது ரெண்டும் நீங்கள் ஒரு 5-6 ஸ்பூன் கூட குறைவு இருந்தால் பரவாயில்ல, நல்லா தான் இருக்கும். தேங்காயும் கேரட்டும் போட்டதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் போல் அப்படியே வதக்கி விடுங்க. வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற வச்சுருங்க. கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் ஒரு கொட்டை சைஸ் அளவு புளி எடுத்திருக்கேன். சட்னிக்குனா புளி எடுத்துக்கோங்க. இதே நம்ம இட்லி பொடியாக யூஸ் பண்ணுறோன்னா புளி வேண்டாம், அவாய்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் ஒரு சின்ன கொட்டை அளவு தான் எடுத்திருக்கேன் புளி. ரொம்ப போட்டால் புளிப்பாயிடும். இதை நல்லா அரைச்சிடுங்க. நான் ஒரு ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்துருக்கேன் பாருங்கள். இது இட்லி பொடியாக யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இட்லி தோசை மேலே தூவி சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். கேரட் கருப்பு உளுந்து சட்னி இப்படி தான் இருக்கும். கடலைப்பருப்பு போடும்போது 3 காஞ்ச மிளகாவும் சேர்த்து போட்டுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய நல்ல வீடியோஸ் போடலான்னு இருக்கேன். குயிக் ரெசிபி, ஸ்நாக்ஸ், லஞ்ச் பாக்ஸ் எல்லாம் போடலான்னு இருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.